லிப்ஸ்டிக் போடாதே என கூறியதை மீறியதுதான் குற்றமா என அலுவலக உத்தரவை பின்பற்றாதது தொடர்பான மெமோவுக்கு மாநகராட்சி தபேதார் மாதவி கொடுத்துள்ள பதில் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை மாநகராட்சியில் தபேதாராக மாதவி என்பவர் பணிபுரிந்து வந்தார். தபேதார் என்ற முறையில் மாநகராட்சி மேயர் பிரியாவுடன் மாதவி அரசு விழாக்களில் பங்கேற்பது வழக்கம். ஆனால் இவருக்கு உரிய நேரத்தில் பணிக்கு வராதது, அலுவலக உத்தரவை பின்பற்றாதது உள்ளிட்ட காரணங்களுக்காக மெமோ கொடுக்கப்பட்டது. இந்நிலையில் மெமோவுக்கு பதிலளித்த மாதவி தன்னிடம் லிப்ஸ்டிக் பூசாதே என்று கூறியதை மீறியது குற்றமா என்று கேள்வி எழுப்பியுள்ளார். மேலும் லிப்ஸ்டிக் பூசக்கூடாது என்பதற்கான அரசு உத்தரவு இருந்தால் அதை காட்டுங்கள் என்றும் மாதவி பதிலளித்துள்ளார். மேயரின் தனிப்பட்ட உதவியாளர் சிவசங்கருக்கு இந்த விளக்கத்தை மாதவி எழுதி அனுப்பினார். இதனைத் தொடர்ந்து மேயரின் அலுவலகத்திலிருந்து மணலி பகுதிக்கு மாதவி மாற்றப்பட்டார். துணை மேயர் அலுவலகத்தில் உள்ள யாரிடம் பேசினாலும் தன்னை மேயர் தரப்பினர் அழைத்து விசாரணை நடத்தியதாக மாதவி குற்றம் சாட்டியுள்ளார். நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சிக்கு தொலைபேசி மூலம் பேட்டியளித்த அவர் பணியை ஒழுங்காக செய்யவில்லை என்று பொய் புகார் கொடுத்திருப்பதாக விளக்கமளித்துள்ளார். டெப்டி மேயர் ஆபீஸ்ன்னு இல்ல மேடம், சேர்மன் ரூம்ஸ், மத்த ஜிசி ஸ்டாஃப் யார் கூடயுமே பேச்சு வச்சு கூடாது. அதே மாதிரி சாட்டர்டே சண்டேல நான் வெளியில போக கூடாது யார் கூடயும், ஃப்ரெண்ட்ஸும் கூட. அந்த மாதிரி கட்டித்திட்டம் எல்லாம் போடுறாங்க. இந்த மாதிரி எல்லாம் இது என்னுடைய பர்சனல் இல்லையா. சாட்டர்டே சண்டே போறது என்னுடைய பர்சனல். ரெண்டாவது ஆபீஸ் டைம்ல அவங்க கிட்ட எல்லாம் பேசினா நீங்க தப்புன்னு சொல்லலாம். நான் ஆபீஸ் முடிஞ்சு கூட போகும்போது பேசலாம். இப்போ ஒரு ரெஸ்ட் ரூம் போகும்போது எதிரில வரீங்க, எப்படிமா இருக்கிறேன்னா நான் பேசிதான் ஆகணும். அந்த டைம் நீங்க பாப்பீங்க, அவங்க கிட்ட பேசினீங்க, என்ன பேசினீங்க சொல்லுன்னா நான் என்ன சொல்ல முடியும். இப்ப வேற நியூஸுக்கெல்லாம் எல்லாம் அவங்க லிப்ஸ்டிக் காரணத்தால அவங்க சரியா வேலை செய்யணும். காலையில இருந்து நைட்டு வரைக்கும் 9 மணி 10 மணி வரைக்கும் அங்கதான் இருக்கேன். நான் எப்படி சரியா வேலை, நான் மண்டபம் கூட்டப்போ ஒரு நாள் ஃபுல்லா 3 மணி ஆனாலும் அதே இடத்துல நின்னு இருக்கேன். நான் எப்படி சரியா வேலை செய்யறேன் நீங்க சொல்றீங்க, சொல்லுங்க பாப்போம். சரியா வேலை செய்யலாம் 2 வருஷம் நீங்க வச்சிருக்கவே மாட்டீங்களே. இவ்வளவு நாள் நம்ம இந்த லிப்ஸ்டிக் ரீசன் வந்ததுல இருந்து தானே எப்படி மாத்திட்டீங்க. உமன்ஸ் டேக்கு இனிமேல் ப்ரோக்ராம்ல பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடாதுன்னு வேற கூப்பிட்டு வேற வார்ன் பண்ணிருக்கீங்கல்ல. பெண்களுக்கான அன்னைக்கு ஒரு ஜிசிசில ஜாலியா என்ஜாய் பண்றதுக்கு அது ஒரு இது, அதுல பண்ணக்கூடாதுன்னா நான் என்ன பண்ண முடியும். நீங்க இனிமேல மேல நடந்துக்க கூடாதுன்னா அப்ப நீங்க எதுக்கு ஃபேஷன் ஷோ வைக்கிறீங்க? உங்க தலைமையில தானே அது நடக்குது. அப்ப நான் ஒரு பெண்ணு தானே, நான் ஏன் கலந்துக்க கூடாது? இதனிடையே பெண் தபேதார் மாதவி பணிகளை சரியாக செய்யாததாலேயே பணியிட மாறுதல் செய்யப்பட்டதாக மேயர் அலுவலகம் விளக்கம் அளித்துள்ளது. லிப்ஸ்டிக் போட்டதால் தான் பணியிட மாற்றம் செய்யப்பட்டதாக மாதவி கூறியிருந்த நிலையில் மேயர் அலுவலகம் விளக்கம் அளித்துள்ளது. அதில் மாதவி லிப்ஸ்டிக் போட்டு வந்ததற்காக பணியிட மாற்றம் செய்யப்படவில்லை என்றும், கோப்புகளை சரியாக கொடுக்காதது, பணிகளை சரியாக செய்யாதது உள்ளிட்ட காரணங்களுக்காகத்தான் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளதாகவும் கூறியுள்ளது. பெண் தபேதாரின் லிப்ஸ்டிக் விவகாரம் குறித்து மாமன்ற கூட்டத்தில் பேசுவேன் என பாஜக உறுப்பினர் உமா ஆனந்தன் தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் அடுத்த முறை தாமும் பளிச்சென லிப்ஸ்டிக் அணிந்து மாமன்ற கூட்டத்துக்கு செல்வேன் என்றார். இது பெண்களுடைய உரிமைக்கு சப்போர்ட் பண்றதா அகைன்ஸ்டா இருக்கிறதா? அந்த அம்மா எந்த கலர் வேணா போட்டுக்கலாம், அதுவும் அந்த அம்மாவோட உரிமை. என் தட்டு என் சாப்பாடு என் உரிமைன்னு அவங்க, என் உதடு என் லிப்ஸ்டிக் என் உரிமைன்னு சொல்லணும் இல்லையா? இன்னொன்னு எனக்கு இல்லாட்டி அப்படி பிரைட்டா இருக்குல்லனாக்கா அப்ப கார்பரேஷன் இவங்களே என்ன பண்ணலாம், எலிசபெத் ஆர்டன், லிஸ் கிளேபான், லாக்மே இந்த மாதிரி பிராண்ட்ல இருந்து லைட் கலர்ஸா வேணா அதை ஜீவோவா அந்த அம்மா கேட்டிருக்காங்க இல்லையா, ஜீவோல போடுங்கன்னு. அவங்க வேணா ஜீவோல இல்ல, நான் வேணா மாமன்ற கூட்டத்துல கேட்கறேன் அடுத்த வாட்டி. நான் வேணா இந்த வாட்டி பிரைட் ஆரஞ்சு பர்பிள்லாம் ஐஸ்வர்யா ராய் ஒரு வாட்டி கான்ஸ் பிலிம் ஃபெஸ்டிவல் போனப்போ பர்பிள் போட்டு போனாங்க. அது பெரிய டிபேட் ஆச்சு. அப்போ ஒருவேளை அந்த மாதிரி ஏதாவது கலர் என் வயசுக்கு ஒவ்வாததுதான், பட் ஸ்டில் அந்த லேடிக்கு சப்போர்ட்டா நான் அதை போட்டு போறேன். சென்னை மாநகராட்சியின் பெண் தபேதார் பணியிட மாற்றம் செய்யப்பட்டது குறித்து விசாரணை நடத்தப்பட வேண்டும் என பாஜக மூத்த தலைவர் தமிழிசை வலியுறுத்தியுள்ளார். எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர் பெண் தபேதார் பணியிட மாற்றம் செய்யப்பட்டதற்கான காரணமாக ஒன்று சொன்னாலும் வேறு காரணமும் சொல்லப்படுகிறது என குறிப்பிட்டுள்ளார். சமூக நீதி பேசும் திராவிட மாடல் அரசின் மற்றொரு சமூக அநீதி என்று தமிழிசை விமர்சித்துள்ளார்.